ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 24/1/2025 ரோதி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி. மாலை 5:44 வரை. பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 6 முதல் 8 வரை, 9 மணி முதல் 10:30 வரை, பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரமும் சுப ஓரைகளும். ராகு காலம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, யமகண்ட காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய கிரக நிலை காண்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். தேவையில்லாத பயங்கள் உண்டாகும். மறதி நோய் சற்று அலட்டும். எதை எங்கே வைத்தோம் என்று தடுமாறுவீர்கள். வைத்த இடம் மறந்து போகும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். அலுவலகத்திலேயே நண்பர்களுடன் சற்று சண்டை சச்சரவுகள் வராமல் கவனமாக பார்த்து கொள்ளவும். மேலதிகாரிகளிடம் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும். உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கும் தொழிலாளிகளிடம் சற்று சமாதானமாக நடந்து கொள்ளவும். சண்டை சச்சரவுகள் ஏதும் வேண்டாம். குடும்பத்திலும் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். குழந்தைகளிடத்தில் அன்பாக பழகவும். நண்பர்களிடமும் சற்று அன்பாக பழகவும். கொடுக்கல் வாங்கல் என்று ஏதும் புதிய விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். புது முயற்சிகளில் ஈடுபடவும் வேண்டாம். தொழிலுக்காக கடன் உதவி பெறவும் வேண்டாம். கடன் புதியவர்கள் யாராவது கேட்டால் கொடுக்கவும் வேண்டாம். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். பொருளாதார நிலையெல்லாம் நன்றாகவே இருக்கும். தொழிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொழில்கள் யாவும் வழக்கம் போல் நடக்கும். நல்ல செய்திகள் வருவதற்கு எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கு சற்று தாமதப்படும். நினைத்த நேரத்தில் கைக்கு பணம் கிடைக்காமல் சற்று தாமதமாகும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி வருவதற்கு சற்று தாமதமாவதால் மனதில் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத கவலைகள் தலைவலிகள் இது போன்றவைக்கு சற்று மருத்துவ செலவுகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்காக விரைய செலவுகள் உண்டாகும். விரைய செலவுகள் என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் தான் உதவிகள் செய்ய வேண்டும். உங்களை நம்பி இருக்கும் பெரியவர்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்காக விரைய செலவுகள் வந்து சேரும். பிள்ளைகள் வேண்டுமென்றே அதை வேண்டும் இதை வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்கு தருவார்கள். சொத்து தர்க்கங்கள் சற்று உண்டாகும். மாமன் மச்சான் உறவு முறைகளில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தராத சூழ்நிலை உருவாகும். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் பொருள்களால் லாபம் உண்டு. வாகனத்தால் லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் தேவையான நேரத்தில் எதை மறந்துவிட்டு அதை மறந்துவிட்டோம் இதை மறந்துவிட்டோம் என்று குழம்பாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். அனைத்தையும் கவனமாக எடுத்து செல்வது நல்லது. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏதுமில்லை. வழக்கமான வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடப்பதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதும் மகிழ்ச்சி இல்லாமல் நடப்பதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. கணவன் மனைவி சற்று அன்பாக இருக்க பார்த்து கொள்ளவும். என்று சண்டை சச்சரவுகள் ஏதும் வராமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும்.
பயணங்கள், தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கவும். திடீரென்று கேஸ் வழக்கிற்காக யாருக்காகவும் ஜாமீன் நிற்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் எவருக்கும் உதவாமல் இன்று இருப்பது நல்லது. ஏனென்றால் இன்றைய நாளில் கொடுத்த பணம் யாவும் திரும்ப வராமல் போகும் சூழ்நிலையும் உருவாவதால் சற்றே பண விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளவும். இன்றைய நாள் மற்றபடி ஏதும் குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தராது. சுப பேச்சுவார்த்தைகள் சற்றே கலகத்தில் முடிந்தாலும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும் யோகமும் உண்டாகும். இன்று சற்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். சுப பேச்சுவார்த்தைகள் யாவும் இன்று வெற்றியாகும். எதிர்பார்த்த காரியத்தை வெற்றியாக முடித்து சாதனை செய்வீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று தாய் வழி உறவால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அன்பு குடும்பத்தில் மேலோங்கும். தாயின் அன்பால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். தாயாரிடம் நீண்ட நாட்களாக கேட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்று நீங்கள் கேட்டது கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் யாவும் சுபமாகும். சுப தேதிகள் குறிக்கப்படும். உறவினர் வருகை நன்மை செய்யும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்டகால கோரிக்கை நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் தந்தை வழி ஏற்பட்ட சிரமங்கள் மாறி மனதுக்கு மகிழ்ச்சி அடையும் விதமாக தந்தையாரே உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் அரசு வழி பெறுவீர்கள். அரசால் ஆதாயம் உண்டாகும். அரசியலில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு வந்து சேரும். பெண்களுக்கு சீரும் சிறப்பும் மிகுந்த நாளாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள், திடீர் திருமணம் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். பொருளாதார நிலை இன்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன வசதி ஏற்படும். புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து பணவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இனிமையான பயணத்தை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் வழி உதவியும் ஆதாயமும் இனிய பயணமும் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து இன்று சாதனை செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று நிம்மதி தரும். இடம் மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். எனினும் காத்திருந்த இனிய செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும் என்று சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று நீங்கள் வெற்றிகரமான ஒரு செயலை முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக தர்க்கங்கள் உண்டாகும். எனினும் பூமி உங்களுக்கு கைவரும். மாமன், தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும். உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. திடீரென்று சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். மனைவிக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ஏற்கனவே வாகனம் இருப்பின் 2வது ஒரு வாகனம் தொழிலுக்காக வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். நண்பர்களின் உதவியால் கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். திடீர் தொழில் செய்ய ஆசை உருவாகும். அதற்கான தன உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு தொழிலில் இரட்டிப்பாகவே கிடைப்பதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இனிமையான செய்தி மனதிற்கு நிம்மதி அளிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. நகைச்சுவை உணர்வு அதிகமாகும். நண்பர்களுடன் நீங்கள் இனிமையாக பேசி பழகுவீர்கள். பெண்களுக்கு உங்களால் இன்று ஆதாயம் அதிகமாகும். பெண்கள் வழியும் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். மனைவி வழி சொத்துக்கள் கைவரும் யோகமும் சிலருக்கு உண்டு. வாரிசு யோகமும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக கவலையால் பாதித்த உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகும். கலைகளில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறையில் ஆர்வம் மேலோங்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் மேலோங்கும். ஆன்மீகம் சம்பந்தமாக புதிய நபர்களை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உங்களது திறமைகள் இன்று வெளிப்படும். கல்வி மூலமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இடமாற்றம், பதவி மாற்றம், உயர் பதவி, தலைமை பதவி வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பங்கு சந்தையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கூட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் யாவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி குடும்பத்தினரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு வந்து சேரும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் நீங்கள் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. நீண்ட நாளாக எதிர்பார்த்த இனிய செய்தி குடும்பத்திற்கு வந்து சேருவதால் இன்று குடும்பத்துடன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் புதனுடன் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன். கணவன் மனைவி இருவரிடையே சற்று கலகங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இன்று தனவரவு அதிகமாக இருப்பதால் நன்றாக சுபபலனாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியுண்டு. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் அதிகமாக லாபம் உண்டாகும். விளைச்சல் பூமியில் விளையும். விளைச்சல்களால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய பூமி வாங்க யோசனையும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பூமி லாபம் உண்டு. புதிய இடம் மனை வாங்கும் யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட விரிசல்கள் மாறி தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதரர் வழி எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். உறவினர்கள் வழி நீங்கள் எதிர்பார்க்கும் சுப பேச்சுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த வெற்றியும் புதிய தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஏற்கனவே புதிய தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் இந்த இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன தொழிலில் அதிகமான லாபம் வந்து சேரும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் வாகன உதிரிப்பாகங்கள் விற்பது, வாகனம்
வாங்குவது விற்பது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் உண்டு, வெற்றியும் உண்டு. அலுவலக பணிகள் சுமைகள் சற்று குறையும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக உண்டு. தலைவலி, கண்ணரம்பு பிரச்சனை, உடல் உபாதைகள், ஞாபக மறதி, திடீரென்றே சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து சேரும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் தனவரவு உண்டாகும். இரட்டிப்பு லாபம், திடீர் அதிர்ஷ்டங்கள் குடும்ப வழி வந்து சேரும். மனைவியால் இன்று ஆதாயம் உண்டாகும். பெண்கள் எதிர்பார்த்த பலன்கள் பெண்களுக்கு இன்று கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்காக அலைச்சலும் பயணத்தால் வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள் வழி கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களும் உண்டு. எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. கணவன் மனைவி இடையே அன்பும் மேலோங்கும். சிறு சண்டைகளும் வந்து சேரும். குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். சகோதரர்களால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பூமி லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த நண்பர்களின் உதவி கிடைக்கும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். பூமியால் ஏற்பட்ட குழப்பங்களும் கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழிலுக்காக அலைச்சல்களும் பயணங்களால் ஏற்பட்ட சற்று சிரமங்களும் விரைய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகள் வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எனினும் அது தகுந்த சமயத்தில் வந்து சேரும். வீட்டில் குடும்ப உறவினர்கள் மூலம் சிறு கலகங்கள் வர வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். கோபத்தை சற்று அடக்குவது நல்லது. உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ செலவுகள் வந்து சேரும். திருமண தடை அகலும். நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர்களால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இனிய செய்திகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பூமியால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழில் லாபம் அதிகமாகும். நகை தொழில் மற்றும் வெள்ளி ஆபரண தொழில்கள் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். உலோகம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, உணவுத்துறை சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் சுயமாக சம்பாதிக்கும் பெண்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எடுத்த முடிவுகளை நீங்கள் இன்று திறமையாக செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். சுயமாக தொழில் செய்யும் அழகு சம்பந்தமான கலைத்துறையில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு தன வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். நீண்ட காலமாக பிள்ளை இல்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு சுப செய்திகளும் இனிய செய்திகளும் குடும்பத்தில் உண்டாகும். மனைவியால் இன்று ஆதாயம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவே இன்று இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று குழந்தைகளுடன் இனிய பயணங்கள் உண்டாகும். நண்பர்கள் வழி இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சனியுடன் இருப்பதால் பூமி சம்பந்தமான தொடர்புகள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்டகால கோரிக்கைகள், எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும்.
பெண்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் பொருள்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் இரட்டிப்பாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சாதகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவும் வெற்றியும் தனவரவும் அதிகமாக இருக்கும் நாளாகவும் இருக்கும். தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பீர்கள். நீண்ட தூர பயணத்தால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன் தொல்லை விலகும். எதிரி தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிரிகளே நண்பர்களாக வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தாய் வழி உறவால் உங்களுக்கு தன ஆதாயம் அல்லது இடம் மனை போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். உணவு சம்பந்தமாக உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமாக இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களுடன் கூட்டு தொழிலில் முயற்சி செய்வீர்கள். கூட்டு தொழில் லாபமாக இருக்கும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இடம் மாற்றம், பதவி மாற்றம், உயர் பதவி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியுடன் தனவரவும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக தன்னை அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். திடீர் தடைகள் விலகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிட்டும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் உங்களது வீடு தேடி வரும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சற்று மறதி நோய் சற்று அலட்டும். தொட்டது துலங்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். செய்யும் தொழிலில் கைராசி அதிகமாகும். எதிர்பார்த்த உதவியுடன் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியுடைய அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் உள்ளதால் இன்று சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதற்காக எதை மறந்து வைத்து விட்டோம், எதற்காக இந்த கவலை, எதற்கு இந்த தடுமாற்றம் என்றெல்லாம் இன்று சற்று குழப்பமாகவே இருக்கும். மனநலக்காரன் அல்லவா சந்திரன். மனதிற்கு சற்று அமைதியின்மை உண்டாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் எதிர்பார்த்த உதவிகள் சகோதரர் வழி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதரவு உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கட்டட பணிகளில் கட்டடம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், கட்டடம் விற்பது, வாங்குவது, இடம் விற்பனை, மனை விற்பனை, வாகனம் விற்பது, இரும்பு சம்பந்தமான தொழில், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். கல்வி வேள்விகளில் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். புதிய புதிய முயற்சியில் கல்வியில் ஈடுபட்டு சாதனை படைத்து பேரும் பெருமையும் உண்டாகும் விதம் வெளிநாட்டிற்கு சென்று பரிசுகள் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் உயர்ந்த பதவியுடன் வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். கலைத்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். கலைத்துறைக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வாக்குவலிதம் உண்டாகும். சுகவாழ்வு அனுபவிக்கக்கூடிய யோகமும் வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வங்கி பணிகளில் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு உதவும் குணம் சற்று குறைவுபடும். பிறரிடம் வாங்குவதில் நீங்கள் கில்லாடிகளாக இருப்பீர்கள். ஆனால் கொடுப்பதில் சற்று கை பின்னுக்கு வரும் சூழலும் உண்டாகும்.
இன்று ஏனோ ஒரு தடுமாற்றமும் மந்தமான நிலையும் உண்டாகும். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். ஏனென்றால் இன்று மந்தமாக இருப்பதால் தொழிலில் சற்று கவனக்குறைவு உண்டாகும். எதையாவது மறைந்துவிட்டு அதை தேடும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பிறரை சற்று நோகடிக்காமல் இருப்பது நல்லது. பிறரிடம் வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். திடீரென்று தாய் வழி உறவால் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரும் வாய்ப்பும் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசு ஆதாயம் உண்டாகும். அரசு ஒப்பந்தம் கைகூடும். புதிய தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நினைத்தது நடக்கும். ஆசைப்பட்டது கிடைக்கும். எண்ணங்கள் ஆசைகள் இன்று நிறைவேறும். ஆலய திருப்பணிக்காக தன்னை அர்ப்பணிப்பதுடன் அதற்காக உதவியும் நீங்கள் செய்வீர்கள். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து வெளியூரிலிருந்து பிள்ளைகளின் தனவரவு உண்டாகும். அல்லது உங்களுக்கே தொழில் வாய்ப்பும் தனவரவும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து வெற்றியுடன் முடிக்கும் சூழலும் உருவாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பிறரின் சொல்லை அதிகமாக கேட்பீர்கள். அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். பெண்களால் சற்று ஏமாற்றம் வரும். அதையும் கவனமாக கருத்தில் வைத்து கொண்டு பழகவும். காதல் ஒரு சிலருக்கு கைகூடும். ஒரு சிலருக்கு அது தோல்வியில் சென்றடைவதால் மனக்கலக்கம் வேண்டாம். திருமண தடை அகலும். திருமணம் கைகூடும். உறவினர்கள் வருகையும் சுபப்பேச்சும் உண்டாகும். குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பார்த்த தன உதவியுடன் இனிய செய்தியும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும் என்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உள்ளார். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். திடீர் தனவரவும் அதிகமாகும். விரைய செலவுகளும் அதிகமாகும். உறவினர் வருகையால் உங்களுக்கு எதிர்பார்த்த விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று கவலை உண்டாகும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயாருக்காக நீங்கள் இன்று மிகவும் துயரம் கொள்ளும் சூழலும் உருவாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதிய உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு எடுத்த காரியம் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவுடன் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்கும். அலுவலகத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக, பதவி உயர்வு சம்பந்தமாக உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டாகும். இனிய செய்தியும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். இன்று அனைத்தும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். குடும்ப சூழல் சாதகமாகவே அமையும். பெண்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்யும் பெண்களுக்கும் அரசு வழி வேலை செய்யும் பெண்களுக்கும் அரசால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும். நண்பர்கள் வழி இனிய பயணங்கள் மேற்கொள்வதால் பயண அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த பொருளாதார வசதியும் ஏற்படும். புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் ஜொலிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணியது நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்ப உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் சுப பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சுக்கிரனுடன் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும். தந்தை வழி உங்களுக்கு தனலாபம் உண்டாகும்.
கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சொல் வலிமை உண்டாகும். தைரியமாக ஈடுபட்டு இன்று முன்னேற்றம் காண்பீர்கள். நிலையான வருமானம் கிடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடத்திலிருந்து மணமகளோ மணமகனோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உறவினர்களின் பேச்சுவார்த்தை சுபமாக இருக்கும். வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் பூரணமாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் யாவும் விலகி சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப உறவினர்களின் வழி நீங்கள் எதிர்பார்த்த சுபபலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் சற்று ஆறுதல் அளிக்கும். கடன் சுமை கூடினாலும் அதற்குரிய தனவரவு உங்களுக்கு உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் உண்டாகும். வாழ்க்கையில் சாதிப்பீர்கள். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். கல்வி துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று அதற்குரிய பலன் உண்டாகும். படித்த படிப்பிற்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு வெளிநாடு அல்லது வெளியூரில் கிடைக்கும். சம்பள உயர்வு, இடம் மாற்றம், பதவி மாற்றம், பேச்சுவார்த்தை சுபபலனை தரும். கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். என்று தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன லாபம் உண்டு. புதிய வாகனமோ அல்லது இடமோ மனையோ வாங்கி மகிழ்வீர்கள். என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, எதிலும் வெற்றி அடைவீர்கள். இன்று அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். நீண்ட தூர பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் ஆதாயமும் பொருளாதார நிலையும் முன்னேறும். பெண்கள் வழி எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். மனைவி வழி கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலன் அளிக்கும். குடும்ப வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னின்று அனைத்தையும் இன்று சாதகமாக வெற்றியுடன் முடிப்பீர்கள். தைரியம் இன்று அதிகமாகவே இருக்கும். என்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் லாபம் உண்டு. விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்தபடி புதிய வாகனம் வாங்குவீர்கள். வீட்டை புதுப்பிக்க பண வசதி வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். விரயஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் இருப்பதால் பூமிக்காக சற்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. கொடுத்த பின் பணம் திரும்ப வருவதற்கு சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி கிடைக்கும். கல்வி கடன் தீரும். அதற்கான பண உதவியும் வந்து சேரும். மனைவி வழி எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டு. இனிய செய்தி காதுக்கும் மனதிற்கும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பெண் பிள்ளைகளுக்காக இன்று சுப செலவுகள் வந்து சேரும். திடீர் வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவு அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். பெண்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கலையை பரப்புவதற்காக வெளிநாடு செல்வீர்கள். கலைக்காக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு பயணம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணத்தால் தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். என்று அனைத்தும் சாதகமாக இருப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இன்று நீங்கள் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அரசு அனுகூலம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மருத்துவத்துறையில் இன்று எதிர்பார்த்த வெற்றியும் தனலாபமும் உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பலன் உண்டு. மருத்துவ தொழில் சம்பந்தமாக வெளிநாடு பயணம் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு
மருத்துவம் படிப்பதற்காக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கல்வி வேள்விகளில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி கடன் தீரும். கல்விக்காக வெளியூர் பயணம் செய்வதன் மூலம் அதற்கான தன உதவியும் வந்து சேரும். மருத்துவ துறையில் படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கலைகளில் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கலையில் சிறந்து விளங்குவீர்கள். கற்பனை திறன் அதிகமாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக என்று காரியத்தை முன்னின்று வெற்றியாக நிகழ்த்தி பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசியலில் முன்னின்று வெற்றி பெறும் விதமாக தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனுகூலமான பதில் கிடைக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம், சொந்த ஊருக்கு திரும்பி வருதல், வெளிநாட்டிலிருந்து தனவரவு, அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் பொருளாதார வளர்ச்சி, இவையெல்லாம் இன்று உண்டாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசி மட்டும் அல்லாதல் ஒரு சிலருக்கு பெற்றவர்களின் சொத்துக்களும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக உடல் உபாதையால் சற்று சிரமம் கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு மாறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். 2 நாட்களாக ஏற்பட்ட பலவிதமான தொல்லைகள் விலகும். எதிரி தொல்லைகள் மாறும். அரசு வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசு தொழிலில் பணிச்சுமை சற்று குறையும். திடீர் இடமாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். திடீர் சொத்து கைவரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். இரட்டிப்பு லாபங்கள் வந்து சேரும். தொழிலில் புதிய பாதையில் முயற்சி செய்து வெற்றி காண்பீர்கள். இன்று பணவரவும் அதிகமாகவே இருக்கும். தாய் வழி உறவால், தாய்மாமன் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று மனமகிழும் விதமாகவே அனைத்து காரியங்களும் நடக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் இன்று எதிர்பார்க்கும் தனவரவு, தன வளர்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவுகளும் உண்டாகும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனத்தால் சிறப்பான நாளாக இன்று இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தனவரவு நன்றாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.